இந்த தீபாவளிக்கு இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னா எந்த கடையில் வாங்கினதுன்னு கேட்பாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோமா? அதுக்கு 200 ml கப்பில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இப்போ 2 டீஸ்பூன் புளிக்காத தயிர், 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா குலோப் ஜாமுன் மாவு பதத்தில் இருக்கும். இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து ஒரு சாஃப்டான மாவாக பிசைஞ்சு 1/2 மணி நேரத்துக்கு ஊற விட்டுறலாம். இப்போ சக்கரை பாகு ரெடி பண்ணுறதுக்காக 200 கிராம் அளவுக்கு சக்கரை, 200 ml அளவுக்கு தண்ணி, 2 ஏலக்காயை தட்டி சேர்த்து நல்லா கொதிச்சு பிசுக்கு பதம் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ பிசைஞ்சு வச்சிருக்க மைதா மாவை சின்ன சின்ன போர்ஷனாக எடுத்து அதை உருட்டி தட்டிட்டு நடுவில் கட்டவரில் வச்சு அமுத்தணும் அப்படின்னா ஒரு ஷேப் ரெடி ஆயிரும். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் பொரிக்கிற அளவுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து அது இளஞ்சூடாக இருக்கும் போதே நம்ம ஷேப் பண்ணி வச்சிருக்கதை ஒன்றொன்னா உள்ளே சேர்த்துட்டு லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா ஈவனாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடும். அந்த ஸ்டேஜில் அதை எடுத்து எண்ணெயெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் நல்லா ஆறி இருக்க பாதுஷாவை இளஞ்சூடாக இருக்க பாகில் சேர்த்து 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நட்ஸ் வச்சு சர்வ் பண்ணோம் அப்படின்னா ஒரு அருமையான பட்டன் பாதுஷா ரெடி ஆயிருங்க.